விஜயை பற்றி விஜயை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. அவர் இல்லாமல் எல்லாரும் சம்பவத்தை பற்றியும் பேசுகிறாங்க, அதோட அதிகமாக அவரை பற்றி பேசுகிறாங்க. அரசாங்கம் வழக்கம் போல் கம்பி கட்டுற வேலையை செய்து கொண்டிருந்தது. கரூர் இஷ்யூ அகைன் 26 எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக தான் மாறப்போகுது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டூட் வெற்றி நடை போடுகிறது. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஆளுங்கட்சியோட எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டு இருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். தமிழக அரசு நியமித்த குழு சொல்லுது அங்கே கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு. அதை முறைகேடுன்னு சொல்லுங்கன்றாரு மாசு. முறைகேடுனே வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலில் இழுத்தியா இன்னமும் மூடி சீல் வைக்கல. பச்சை பொய்ய திராவிட மாடல் ஆட்சி சொல்லி கொண்டிருக்கிறது. உலகத்தில் எங்கேயுமே நடக்காத அநியாயம் இது. ஒரு மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு, திருட்டுன்னு சொல்லுங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க, நடந்துடுச்சுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. உங்க அரசு நியமிச்ச குழு சொல்லுது. லாஜிக்கல் கன்க்ளூஷன் குறைஞ்சது ஒரு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் மூடி சீல் வைக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அதை விட முக்கியம் என்னன்னா மற்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம். மாநிலத்தோட தொழில்துறை அமைச்சர் எங்களுக்கு ஒரு எக்ஸ் கம்பெனிலேருந்து 15,000 கோடி முதலீடு வருதுன்றார். அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. முதலமைச்சர் அதை ட்வீட் பண்ணுறாரு. உடனே அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். அடுத்த நாளே ஃபாக்ஸ்காம் நிறுவனம் அதை மறுக்குது. அவங்க எம்டி அதை மறுக்கிறாரு. அப்போ அது அவமானம் இல்லையா அந்த கவர்மெண்ட்டுக்கு? அப்போ கேள்வி கேட்குற உரிமை ஜனநாயகத்தில் மக்களுக்கு இல்லையா? நீங்கள் எதுக்கு இந்த சீப் டாக்டிக்ஸ் பை ராஜா? நான் சொல்வேன். உண்மை அறியும் குழுக்களுடைய நம்பகத்தன்மை என்பது என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை நாம் ஒதுக்கி தள்ளி கடந்து போகலாம். கரூர் விஷயத்தில் ஒரே ஒரு நரேட்டிவ் தான் இருக்கணும்னு கவர்மெண்ட் விரும்புது. அதனால் அதில் பல முனைகளிலிருந்து தாக்குதல்களை தொடுக்கிறார்கள். அதில் ஒன்று தான் இதெல்லாம். நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான நரேட்டிவ் செட்டப் பண்ணும்போது, உங்ககிட்ட இருக்க அரசு இயந்திரம் பண்ணும்போது அது உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். உங்களோட தேர்தல் அறிக்கையில், இவங்க மேனிஃபெஸ்டோவில் இவங்க சொல்லிட்டு செய்யாமல் விட்ட பல விஷயங்களில் ஒன்று ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டம் ஏற்றவங்க காற்றுல பறந்தது. நேரடியாக சட்ட முன்வடிவை கொண்டு வராமல் ஒரு குழுவை போட்டதுன்றது காலங்கடத்தும் நடவடிக்கை. இப்போ இந்த அரசாங்கத்தோட ஆயுள் காலம் பிப்ரவரியோட முடியுது. தலித்துகளை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்கள் ஏன் தனி சட்டம் கொண்டு வரல? அது ஆணையம் அமைச்சிட்டாங்க. இடைநிலை சாதிகளை பொறுத்த வரைக்கும் ஏன் கொண்டு வரீங்க? இல்லைங்க, கொண்டு வரலங்க, ஆணையம் தாங்க அமைச்சோம். எதிர்கட்சிகள் பேசுகிறத ஒலிபரப்பே சுத்தமாக செய்கிறது கிடையாது. கேமரா அந்த பக்கம் திரும்பாது. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சாலே கேமரா ஆஃப் ஆகிடும், கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் போயிடும். எனவே இப்படி தான் 4.5 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்க, தமிழ்நாட்டோட தலையெழுத்து அப்படின்றது அடுத்த ஆண்டு மக்கள் தான் முடிவு செய்யணும். சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட அதிமுகவின் செயல்பாடுகள் 3 நாட்களும் எல்லா செய்திகளிலும் இடம் பிடித்தது அப்படி என்றே பார்க்கலாம். நீங்கள் இந்த தடவை அதிமுகவோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? ஓரளவுக்கு பரவாயில்லை. இன்னும் வீரியமாக செயல்பட்டிருக்கலாம். ஆனால் முன்பு இருந்ததை விட இன்று இந்த முறை நன்றாகவே செயல்பட்டிருக்கிறார்கள் என்று தான். கம்பேரிட்டிவ் டேர்ம்ஸில் பார்த்தா இட்ஸ் ஓகே, நாட் குட், பட் இட்ஸ் பெட்டர். அது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். 3 நாளும் வித்தியாசமான முறைகளில் அவங்க செஞ்சாங்க. அந்த கிட்னி திருட்டை பற்றி, கிட்னிகள் பத்திரம்னு இப்போ பேட்ச் எடுத்துகிட்டு போனவங்க பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அசம்பிளிக்குள்ளே போனோன்னு அதை உள்ளே குத்துறதுக்கு அவங்களால முடியல. சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார்னு பயந்துட்டாங்க. 2வது அந்த உருட்டுக்கடை அல்வான்னு சொல்லிட்டு வெளியில் காமிச்சாங்க. இந்த அவைலபிள் ஸ்பேஸ்க்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க அவங்க. ஒரு எதிர்க்கட்சியாக இப்போ தான் ஓரளவுக்காவது செயல்பட அதிமுக ஆரம்பித்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அங்கே எதிர்க்கட்சிகள் பேசுகிறத ஒலிபரப்பே சுத்தமாக செய்கிறது கிடையாது. கேமரா அந்த பக்கம் திரும்பாது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சாலே கேமரா ஆஃப் ஆகிடும், கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் போயிடும். நாடாளுமன்றத்தில் கூட எதிர்க்கட்சிகள் பேசுகிறத அனுமதிக்கிறாங்க. வீடியோ காமிக்க மாட்டாங்களே வழி ஆடியோ இருக்கும். இங்கே சுத்தமாக அது இல்லவே இல்லை. எனவே இப்படி தான் 4.5 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது. கடைசி இன்னும் ஒரு செஷன் தான் இருக்கும், 10 நாள் இருக்கும் அதிகபட்சம். ஜனவரியில் ஒரு கவர்னர் அட்ரஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இடைக்கால பட்ஜெட் போட்டுட்டு ஒத்தி வைக்கப்படும் சபை அதோட முடியும். அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்க, தமிழ்நாட்டோட தலையெழுத்து எப்படின்றது அடுத்த ஆண்டு மக்கள் தான் முடிவு செய்யணும். ஓகே, இட்ஸ் ஃபேர் அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த செயல்பாடுகளை இன்னும் முன்னாடியே அவங்க எடுத்திருந்துருக்கலாமோ இந்த மாதிரியான நடவடிக்கைகளை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி எழுந்ததை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அந்த 4 வருடங்களில் சரியாக அதிமுக எதிர்க்கட்சியாக செயல்பட்டதா அப்படிங்கிறத அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. கடந்த 1 வருடமாக ஓரளவுக்கு செயல்படுது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொஞ்சம் பார்க்குற மாதிரி செயல்பட்டதுங்கிறது பார்க்க நீங்கள் எப்படி அந்த கம்பேர் பண்ணுவீங்க சார்? அதாவதுங்க, ஒரு அரசியல் எதிர்க்கட்சியோட செயல்பாடுகளுக்கு அசம்பிளிக்கு உள்ள எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்றது ஒரு அளவுகோல். உண்மையான அளவுகோல் வெளியில் மக்கள் மன்றத்தில் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது. மக்கள் மன்றத்தில் அவங்க உண்மையிலேயே செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படலை. அவர்கள் உண்மையிலேயே மிகவும் தொய்வான நிலையில் இருக்கிறார்கள், பலவீனமான நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதிமுக ஒரு பலவீனமான எதிர்க்கட்சியாகத்தான் கடந்த 4.5 ஆண்டுகளாக செயற்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த 3 நாள் சட்டமன்றத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை. நீங்கள் ஃபேர்ன்னு சொன்னீங்க, ஐ ஒன்ட் கால் இட் அஸ் ஃபேர். ஆனால் அசம்பிளிக்குள்ளே செயல்பட பெரிய அளவில் அனுமதிக்க மாட்டாங்க. அது ஜெயலலிதா கவர்மெண்ட்டு, எடப்பாடி கவர்மெண்ட்டு, ஸ்டாலின் கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் சபையில் எதிர்க்கட்சிகளுக்கான பேசுவதற்கான
அந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட வேண்டிய அளவுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. இது வந்து இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்லை, எடப்பாடி கவர்மெண்ட்டு, ஜெயலலிதா கவர்மெண்ட் இதை விட மோசம், அதில் சந்தேகமே கிடையாது. எடப்பாடி கவர்மெண்ட்டில் ஓரளவு அலோவ் பண்ணாங்க, ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க. அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். அளவுகோல் வந்து அசம்பிளிக்குள்ளே அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள் பேச வேண்டிய அளவுக்கு ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் யார் ஆட்சியிலும் பேச அனுமதிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அதை பற்றி அந்த அளவுகோலை மட்டும் வச்சு நம்ம எடை போட முடியாது. வெளியில் எப்படி நீ செயல்படுறன்றது தான் முக்கியம். மக்கள் மன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் என்ன செயல்படுறீங்கன்றது தான் முக்கியம். அசம்பிளிக்குள்ளே பேச அனுமதிச்சாலும் அனுமதி காட்டியும். ஏன்னா இப்போ அசம்பிளிக்குள்ளே பேச அனுமதிக்கப்படுற விஷயம் எல்லாத்தையும் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி சொல்லிடுறாரு. முக்கியம். அப்படி பார்த்தா அதிமுக ரொம்ப பலவீனமான ஒரு எதிர்க்கட்சியாக தான் இருந்திருக்கு. செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படலை. இந்த ஆட்சியோட குறைகளை சுட்டி காட்ட வேண்டிய அளவுக்கு சுட்டி காட்டியும் இந்த அரசாங்கத்தை வந்து தோல் உரிக்க வேண்டிய அளவுக்கு தோல் உரிக்காமல் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கிட்னி திருட்டு எடுத்துக்கோங்க. அசம்பிளிக்குள்ளே கிட்னி திருட்டு கிட்னி பத்திரம்னு போட்டு போனால் சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பாருங்க. அதில் என்ன எனக்கு புரியல. கிட்னி பத்திரம்னு சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறோம். யாரும் பர்டிகுலர் கிட்னி ஜாக்கிரதைன்றது நாங்கள் ஹெல்த் ரீசனாக சொல்கிறோம். பிபி சுகர் இருக்கவங்க நீங்கள் எல்லோரும் வந்து கிட்னியை பத்திரமாக பார்த்துக்கோங்க, அந்த ஆணத்தில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த ஒரு சின்ன ஒரு சஞ்சலத்தை கூட உங்களால் வந்து நெருக்கடியை கூட சமாளிக்க முடியல. சரி ஃபைன், அதை கூட நான் ஒத்துக்கிறேன். அந்த 3 நாளில் 1 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாருன்னா பேச முடியாமல் போயிடும். வெளியில் நீங்கள் என்ன பேசுனீங்க? நாமக்கல்லில் மட்டும் 2 தடவை அதை பேசினார். தமிழ்நாடு முழுவதும் பேச வேண்டிய ஒரு பிரச்சனையை, தமிழ்நாட்டை கிடுகிடுக்க வைக்க வேண்டிய அளவுக்கு கொண்டு போயிருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை, இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுவதும் கவனத்தை தமிழ்நாட்டின் பக்கம் ஈர்த்திருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டு போயிருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை, இந்தியா முழுவதும் கொண்டு போறியோ இல்லையோ தமிழ்நாட்டுக்குள்ளே உழுக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை நீங்கள் உழுக்க வேண்டிய அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த பேட்ஜ் போடுறதுக்கு பயமே வந்திருக்காது. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை வந்து ஒரு ரீஜனல் இஷ்யூவாக மாற்றி ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரச்சனையாக 2 தடவை நாமக்கல்லில் கடந்து போகும்போது நாமக்கல்லில் மட்டும்தான் அவர் அதை பேசினார். குறைஞ்சபட்ச ரெக்குயர்மெண்ட் என்ன? ஒரு மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கிட்னி திருட்டை எதிர்த்து அதற்கு துணை போகிற அரசை கண்டித்து அதிமுகவும் இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி என்டிஏ வராட்டியும் அதிமுக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, எல்லா மாவட்டங்களையும் கிளைகள் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, அதை கொண்டு போயிருந்தாங்க. மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் அப்படி போயிருந்தாங்கன்னா மீடியா அதை தொடர்ந்து பேசப்பட்டிருக்கும். மீடியாவில் அந்த இஷ்யூ அலைவாக வச்சுருந்துருக்கணும். எதையுமே பண்ணலைங்க. அவர் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அவர் 2 முறை நாமக்கல்லில் பேசும்போது நாமக்கல்லில் கடந்து போது மட்டும் பேசுகிறார். வெளியில் பேச வேண்டிய சென்னையில் அதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணுங்க. அவரோட மிகப்பெரிய குறை என்பது அவர் சேலத்திலே உட்காந்துக்கிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. குறைந்தபட்ச அரசியல் புரிதல் உள்ளவங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நீங்கள் சேலத்தில் வச்சு கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கர் ஃபீடுன்னுவாங்க. அதாவது அங்கே லோக்கல் ரிப்போர்ட்டர் தான் அதை போடுவோம். அதே சென்னையில் கொடுத்தீங்கன்னா நேஷ்னல் ஃபீடு. இது அவர்கிட்ட யாராவது சொன்னாங்களா சொல்லலையான்னு தெரியல. நீங்கள் கருணாநிதி, ஜெயலலிதாலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனைகளை எங்கே பேசுவாங்க, அதுவும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போதுனா சென்னையில் தான் பேசுவாங்க. சென்னை தாண்டி போய் விழுப்புரத்துலேயே வேலூர்லேயே பேசினா கூட அதுக்கான கவரேஜ் கிடைக்காது. மீடியா இம்பார்ட்டன்ஸ் எப்படி கிடைக்கும்னா சிட்டியில் கொடுத்தீங்கன்னா தான், தலைநகரத்தில் கொடுத்தா தான் கிடைக்கும். இதை அவர்கிட்ட சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, சொன்னாலும் அவருக்கு புரியுமான்னு தெரியல. அப்போ இந்த 4.5 ஆண்டு காலத்தில் வந்து அதிமுகவோட செயற்பாடுகள் ஒரு எதிர்க்கட்சியாக மிகுந்த ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக தான் இருக்குது. இந்த 3 நாள் அசம்பிளியை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு. ஆக்சுவலாக இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் வந்துட்டு நேரலை செய்யப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆட்சியே முடிய போகுது, ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஆமாங்க, நேரலையும் செய்யலை. பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது சுத்தமாக கேமரா அந்த பக்கம் திரும்புது. முதலமைச்சரும் ஆளுங்கட்சியும் பேசும்போது மட்டும்தான் கேமரா ஓப்பனாக செய்கிறாங்க. எடப்பாடி பீரியடில் கூட வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி போடுறது இப்படி போடலை. ஸ்டாலின் பேசுனதெல்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்க. ஆகவே இது எல்லாமே ஜனநாயக விரோத பாதையில் தான் அரசு போகுது. அதில் எந்த சந்தேகமானமும் கிடையாது உங்களுக்கு. ஆனால் சபாநாயகரோட உரிமையில நம்ம தலையிட முடியாது. என்ன பிரச்சனைனா, நான் என்ன சொல்கிறேன், அசம்பிளின்றது இப்படி தான் இருக்கும். அசம்பிளிக்குள்ளே உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. யார் ஆட்சியில் இருந்தாலும் உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. அந்த ஃபாரம் உள்ள ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் சபை செயல்படும். உங்களுக்கு வீடியோ காட்ட மாட்டான். இது ஃபார்கான் கன்க்ளூஷன். நான் சொல்கிறது அது ஒரு சின்ன ஃபாரம். வருஷத்தில் எத்தனை நாள் நடத்துகிறாங்க? இவங்க வருஷத்துக்கு 100 நாள் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே சேர்த்தே வந்து 4 வருஷத்தில் சேர்த்தே 200 நாள் கூட வரல. இதை இப்போ 3 நாளில் முடிச்சிட்டாங்க. இது இப்போ அடுத்து வந்து டிசம்பரில் வந்து ஒரு 5 நாள் நடக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள் இடைக்கால பட்ஜெட். இன்னும் அதிகபட்சம் இந்த சபை மேக்ஸிமம் 10 நாள் தான் நடக்க போகுது. இந்த ஃபாரமுள்ள உங்களால் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது. வெளியில் உலகம் விரிந்து பறந்த உலகம் இருக்குது. அங்கே போய் எதிர்க்கட்சியாக நீ 4.5 வருஷத்தில் என்ன செஞ்சீங்க? இன்ஃபேக்ட் அங்கே நீங்கள் வந்து திறம்பட செயல்பட்டுருந்தீங்கன்னா அது சபையில் எதிரொலிக்காட்டியும் கவலை இல்லை. இது ஒரு சின்ன ஃபாரம். அசம்பிளி உள்ள பேச முடியாதது எல்லாத்தையும் வெளியில் ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பேசுகிறாரு. பேசுகிறதோடு தானே நிற்குது. என்ன கீழே கொண்டு போன அதை தான் திரும்ப சொல்கிறேங்க. கிட்னி ராக்கெட்டில், கிட்னி திருட்டில் ஆளுங்கட்சியோட எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். தமிழக அரசு நியமித்த குழு சொல்லுது அங்கே கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு. அதை முறைகேடுன்னு சொல்லுங்கன்றாரு மாசு. முறைகேடுனே வச்சுப்போம்.
ஒரு உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலில் இழுத்தியா இன்னமும் மூடி சீல் வைக்கல? அதே தான் அந்த கேள்வி எங்கேயுமே வந்து பெருசா யாரும் எழுப்பலையோன்னு தோணுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கிட்னி அறுவை சிகிச்சை வந்து செய்ய விடாம நாங்க தடை பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அது இது பத்தாதுங்க. எப்படி சொல்யூஷனா இது எப்படி இருக்கும்? சொல்லுங்க, இது வந்து உலகத்திலே இல்லாத நியாயங்க. பச்சை பொய்ய திராவிட மாடல் ஆட்சி சொல்லி கொண்டிருக்கிறது. உலகத்தில் எங்குமே நடக்காத அநியாயம் இது. ஒரு மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு, இது திருட்டுன்னு சொல்லுங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க, நடந்துடுச்சுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. உங்க அரசு நியமிச்ச குழு சொல்லுது. லாஜிக்கல் கன்க்ளூஷன் என்ன? குறைஞ்சது ஒரு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலை மூடி சீல் வைக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அதை விட முக்கியம் என்னன்னா மற்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாமா? அப்புறம் அதை விசாரிக்கணும்னு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை மாநில காவல்துறை அதிகாரிகளை வைத்து, தமிழக அரசு காவல்துறை அதிகாரிகளை வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் போடும்போது, மெட்ராஸ் ஹைகோர்ட் போடும்போது அதை எதிர்த்து ஏங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க? இவ்வளோ விஷயம் வெள்ளிடை மலையாக உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லைன்ற மாதிரி பச்சையாக தெரியுது. எவ்வளோ பெரிய முறைகேடு, எவ்வளோ பெரிய ஒரு தவறு நடந்துகிட்டு இருக்கு. இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் பேச வேண்டிய அளவுக்கு பேசி மக்கள் கருத்தை திரட்டி அரசாங்கத்துக்கு நிர்பந்தத்தை கொடுத்து உடனடியாக அந்த மருத்துவமனையை இழுத்து மூடி சீல் வைக்கிற அளவுக்கு ஏன் ஒரு நிர்பந்தத்தை எதிர்க்கட்சியால் கொடுக்க முடியல? அதுதான் பிரச்சனையை ஒழிய இந்த 3 நாளில் இவங்க சபையில் என்ன பண்ணல, பேஜை உள்ளே குத்திக்கினானா வெளியில் குத்திக்கினானான்றது பிரச்சனை கிடையாது. ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக தோல்வி அடைந்திருக்கிறது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி அதிமுக அரசில் இருந்து திமுக எதிர்க்கட்சியாக இருந்து இப்படி ஒன்று நடந்திருந்ததுன்னா மாநிலத்தை நடுநடுங்க வைக்கிற போராட்டம், அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் சொல்லியாக கொடுக்கணும். திமுக வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க, குதிக்கணும். அப்போ இவ்வளோ நடந்து இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இந்த பிரச்சனை 3 மாதமாக ஓடிக்கிட்டு இருக்குது. நாமக்கல்லில் மட்டும் தொட்டும் தொடாமல் பேசுகிறாரு. அசம்பிளி 3 நாள் நடக்கும்போது ஒரு நாள் பேட்ச் போட்டு அவ்வளோதான் வெளியில். அதோட போதுமா உங்களுக்கு? அப்போ நீங்கள் சாஸ்திரத்துக்கு ஏதோ செய்யணுமே அப்படின்னு கடமைக்காக நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி பாத்திரத்தை வகிக்கிறீர்கள், ரோலை ப்ளே பண்ணுறீங்க. உங்கள் கையில் தாம்பாள தட்டில் வச்சு இஷ்யூஸை கொடுத்தா கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இந்த அசம்பிளி 3 நாளில் இவங்க என்ன செயல்பட்டாங்க படலைன்றதை மன்னிக்கணும், அபத்தமான கேள்வி. அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. வெளியில கோட்டை விட்டு நிற்கிறாங்க. எங்க ஃபங்க்ஷன் பண்ணணுமோ அஸ் அன் அப்போசிஷன். ஒரு அப்போசிஷனோட ரோல் எல்லா ஃபாரமையும் யூஸ் பண்ணுறது, எல்லா தளங்களையும் யூஸ் பண்ணுறது, எல்லா பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணுறது. பொதுமக்கள் மத்தியில் போய் தர்ணா, போராட்டம், உண்ணாவிரதம், சாலை மறியல், அது 2வது மீடியாவில் சஸ்டைனாக அதை வச்சுருக்குது, 3வது நீதிமன்றங்களில் போராடுறது, 4வது தான் அசம்பிளி. 4 முனையிலையும் தோற்று போய் நிற்கிறீங்க. நீங்கள் 3 தளத்துலையும் நீங்கள் அதை சஸ்டைன்டாக வச்சுருந்தீங்கன்னா 4வது இடத்துல கவர்னர் ஸ்பீக்கரே நினச்சா கூட உங்களை மடக்க முடியாது, அங்கே எதிரொலிக்கும். 3 இடத்துலையும் தோற்றுட்டு 4வது இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே அந்த ஸ்பேஸ், அந்த ஃபாரமில் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. ஜெயலலிதா பீரியட்லையும் இதுதான், ஸ்டாலின் பீரியட்லையும் இதுதான். அடுத்ததாக வந்து ஃபாக்ஸ்கான் பிரச்சனை வந்துட்டு இங்கே பேசப்பட்டது, பெரிதாக பேசப்பட்டது. அதற்கு வந்து இந்த அரசு தரப்புல இருந்தும் பதில் சொல்லப்பட்டது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை கரெக்டாக கையாண்டிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? கோட்டை விட்டாங்க. ஆக்சுவலாக முதலீடு வந்தது உண்மைன்னு தான் சொல்கிறாங்க. நான் ஏன் சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கூகுள் வந்து ஆந்திர பிரதேஷுக்கு போகிறதால நாங்களும் வந்து முதலீடை ஈர்க்கிறோன்னு சொன்னார். அவன் தடுமாறிட்டான் ஃபாக்ஸ்கான். ஏன்னா வந்து மற்ற மாநிலங்கள் அவனை வந்து அரிச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்கள் மாநிலத்துக்கு வான்னு. அதில் புதிய முதலீடுகள் இல்லை என்று அவரே சொல்லியிருக்காரு. அதுதான் புதிய யாரு? ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது 15,000 கோடி முதலீடுன்னாருங்க. அது புதிய முதலீடுன்ற மாதிரி அவர் சொன்னார். இனிமேல் அதாவது கிடையாது, இனிமே கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அவர் சொன்ன புதிய முதலீடு எதுவும் கிடையாது, இட்ஸ் அன் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ன்றான். இவர் வந்து கூகுள் ஆந்திராவில் 22,000 கோடி என்னமோ போடுறான். அதை வந்து டேட்டா சென்டர்ஸுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் வந்திருக்கு பாருன்னு. அதை வந்து அகெயின் விளம்பரத்தில் மட்டும்தானே ஓடுது, விளம்பரத்தில் மட்டுமே ஓடக்கூடிய விஷயம் இது எல்லாமே. ஸோ அந்த விளம்பரத்தில் அதாவது ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு விளம்பர மாடல் அரசுன்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மை. ஆந்திர பிரதேஷுக்கு 22,000 கோடி போதுன்னா எங்களுக்கு 5,000 கோடி வருதுன்னு. அதில் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தோட நெருக்கடியை பற்றி கவலைப்படாமல் அவர் பேசிட்டார் ராஜா. நான் ஒன்று கேட்குறேங்க, மற்றவங்களை எள்ளி நகையாடுற இழிவுபடுத்துகிற ராஜா, ஒரு அடிப்படையான ஒரு நேர்மை ராஜாவுக்கு இருந்தனா அவர் என்ன சொல்லணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும். அதாவது ஒரு மாநில அரசு, எந்த அரசாவனா இருக்கட்டும், அந்த மாநிலத்தோட தொழில்துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ் கம்பெனிலேருந்து 15,000 கோடி முதலீடு வருதுன்றார். அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், முதலமைச்சர் அதை ட்வீட் பண்ணுறார். உடனே அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ ஆப்வியஸ்லி எதிர்க்கட்சிகளும் மீடியாவும் பொதுமக்களும் யார் சொல்கிறது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிற சம்மந்தப்பட்ட நிறுவனம் மறுக்கும்போது அதுக்கு தான் மதிப்பு அதிகமே ஒழிய அரசாங்கத்துக்கு மதிப்பு கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஒரு குளறுபடி நடந்திருக்குது. இப்போ இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் தெரியாமல் இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு அகைன் கேள்வி கேட்குற மேலே பாயிறாரு டிஆர்பி ராஜா. அவர் சொல்ல உங்களை எப்படி ட்ரஸ்ட் பண்ண முடியும்? ஃபாக்ஸ்காம் சொல்கிறத நாங்கள் ட்ரஸ்ட் பண்ண முடியுமா, நீங்கள் சொல்கிறத ட்ரஸ்ட் பண்ண முடியுமா? இல்லை, குறைஞ்சபட்ச மனசாட்சியோட ராஜா பேசணும். இன்றைக்கி எடப்பாடி கவர்மெண்ட்டில் இப்படி நடந்திருந்ததுன்னா, எடப்பாடியோட தொழில்துறை அமைச்சர் தங்கமணி இப்படி ஒன்று சொல்கிறாரு, ட்ரஸ்ட் மீன் தங்கமணி சொன்னால் ராஜா ஒத்துப்பாரா, திமுக ஒத்துக்குமா? உங்களை எப்படி சார் நாங்கள் ட்ரஸ்ட் பண்ண முடியும்? சார் நீங்கள் சொன்ன உடனே சம்மந்தப்பட்ட நிறுவனம் இல்லைன்றான். அப்போ ஒரு ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைன்றது யார் சொல்கிறது உண்மை? என்ன நடந்திருக்குன்னா அடுத்த வார்த்தை தான் ஒரு முக்கியமானது. இன்றைக்கி இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் தெரியாமல் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அவர் என்ன சொல்ல வர்றார் ராஜா,
அவன் முதலீடு பண்ணுறான்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் வெளியில் சொன்னால் அவனுக்கு சிக்கல்கள், அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது, ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது, தைவனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்ததுன்னா சைனீஸ் ப்ரெஷர் வரும். இந்த மாதிரியான விஷயங்களை அவர் சொல்கிறாரு. நான் அது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். ராஜா சொல்கிற அந்த ஆஸ்பெக்ட், ஜியோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் அந்த இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் ஏன் சொன்னீங்க? பிரச்சனையை ஆரம்பித்தது யார்? சிக்கலுக்கு காரணம் யார்? ராஜா. நீங்கள் அந்த ப்ரெஸ் ரிலீஸை எதுக்கு கொடுத்தீங்க? முதலமைச்சர் எதுக்கு ட்வீட் போடுறதுக்கு நீங்கள் கொண்டு போனீங்க? அதனால தான் நான் என்ன கேட்குறேன், திரும்பவும் சொல்கிறேங்க, ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு இஷ்யூ. ஒரு மாநில அரசு, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஃபாக்ஸ்காம், இன்றைக்கி சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நிறுவனம். இந்தியாவில் ஃபாக்ஸ்காமோட முதலீடுகள் பெரிய அளவில் இருக்குது. நமக்கு ஃபாக்ஸ்காமோட முதலீடு வேணும், நான் அதை ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மாநில அரசு கொடுக்குது, ஒரு X1000 crores 15,000 கோடி இங்கே முதலீடு பண்ண போகிறாங்கன்னு. மாநிலத்தோட எவனோ தெருவில் போகிறவங்க, இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் சொல்கிறாரு, சிஎம் ட்வீட் பண்ணுறாரு. அடுத்த நாளே வந்து ஃபாக்ஸ்காம் நிறுவனம் அதை மறுக்குது, அவங்க எம்டி அதை மறுக்கிறாரு. அப்போ அது அவமானம் இல்லையா அந்த கவர்மெண்ட்டுக்கு? அப்போ கேள்வி கேட்குற உரிமை ஜனநாயகத்தில் மக்களுக்கு இல்லையா? நீங்கள் சொல்கிறத மட்டும் நம்புறதுக்கு அப்புறம் மீடியா இதுக்கு என்ன நம்புங்கன்றதும், இது வந்து ஜியோ பாலிடிக்ஸ் தெரியாமல் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்றதும். அந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகளால் ஏன் வந்து அன்புமணி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், அதோடு அது முடிஞ்சு போச்சு. அதாங்க தமிழ்நாட்டோட சாபக்கேடு. அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இல்லை, இதை உலுக்கி இருக்கணும் அரசாங்கத்தை. இதை மறுக்க வேண்டிய அவசியம் ஃபாக்ஸ்காமுக்கு ஏன் வந்தது? அப்போ நீங்கள் எதுக்கு இந்த சீப் டாக்டிக்ஸ் பை ராஜா நான் சொல்வேன், எதுக்கு நீங்கள் பண்ணீங்க? கூகுள் எல்லாம் 22,000 கோடி கூகுள் ஆந்திராவுக்கு போடணுன்னா தமிழ்நாடு கோட்டை விட்டுருச்சுன்னு எழுத ஆரம்பித்தோன்னே, பேச ஆரம்பித்தோன்னே, இல்லை எங்களுக்கு ஃபாக்ஸ்காம் எதுக்கு சொல்லி அவனையும் பிரச்சனையில் மாட்டி விட்றீங்க. இதில் பெரிய வார்த்தை எல்லாருக்கும் ஜியோ பாலிடிக்ஸ் தெரியும், உங்களுக்கு மட்டும் தெரியும்னு நினைக்காதீங்க. ஒயிட் பேப்பரை கேட்டால் வந்து வெறும் வெள்ளை பேப்பரை காமிச்சு நக்கல் பண்ணுறது, இது சார்ட் ஆஃப் அரகன்ஸ், இது வந்து நல்லது கிடையாது. ஒரு ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் கேள்வி கேட்குற உரிமை இருக்குது. அதுவும் ஃபேக்சுவலாக நீங்கள் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் முதலமைச்சரே ட்வீட் பண்ண வச்சு மிஸ்கைட் பண்ணியிருக்கீங்க. முதலமைச்சர் ட்வீட் பண்ணுறாரு, அந்த கம்பெனி மறுக்குதுன்னா அது இந்த அரசுக்கு அவமானம் இல்லையா? இதை கேட்கறதுக்கு நாதி இல்லைங்க தமிழ்நாட்டில். எக்ஸாக்ட்லி. இதை தாண்டி வந்து கூகுள் வந்து அங்கே போய் ஏஐ டேட்டா சென்டர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கூகுளோட சிஇஓ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்த விஷயத்துலையும் வந்து டிஎம்கே அரசு கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, இல்லை இதுக்கு பின்னாடி வந்து பிஜேபி சார்ந்த தலைவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இங்கே நியாயமாக பார்க்கப்படுதா? ஸோ எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் டேட்டா சென்டர் வரலன்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ மே பி ராங். நம்பர் 2, இல்லை இதில் வந்து தமிழ்நாடு கூகுள் இங்கே வராமல் போனதில் தமிழ்நாடு கோட்டை விட்டது என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. இங்கே உண்மையிலே முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ராஜாவாகட்டும் முதலமைச்சராகட்டும் முயற்சிகள் செய்கிறாங்க, பெரிய அளவில் கொண்டு வராங்க. அதிலெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் அரசின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியவை தான். நான் அதில் எனக்கு அதில் சந்தேகம் இல்லை. இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் கூகுள் இங்கேருந்து போனதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. அது பிஜேபி லீடர்ஸ்ன்றாங்க, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது, எனக்கு அது உண்மையிலே தெரியாது. ஒரு விஷயம் என்னென்னா, ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை அவருடைய மாநிலத்துக்கு ஈர்ப்பதில் காட்டக்கூடிய அணுகுமுறைக்கும், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா இவர்கள் தமிழக அரசு காட்டக்கூடிய அணுகுமுறைக்கும் சில அடிப்படை வேறுபாடுகள் இருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய பிழைகள்னால் மேபி தே ஆர் டிஸ்கம்ஃபர்ட், அதுவும் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அண்ட் தட் மே நாட் பி ட்ரூ ஆல்சோ. இவர்களோட அணுகுமுறை வேறு மாதிரியும் ஆந்திராவோட அணுகுமுறை வேறு மாதிரியும் இருக்கிறது என்ற ஒரு கருத்து இருக்குது. வெளிநாடுகளை முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகணுன்னுலாம் கூட அவசியம் கிடையாது. எல்லா ஊருக்கும் போய் நாயுடு கூட்டின்னு வரல. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவரோட பீரியடில் தான் வந்துட்டு நிறைய டெவலப்மெண்ட் இருந்ததுன்னு பார்க்க முடியுது. ஐடி செக்டர் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்பொழுது அதிகமாகவே வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி நான் மொத்தமாக ஆந்திர பிரதேஷ்க்கு இருக்கும்போதும் நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போயும் அதே போன்ற விஷயத்தை தான் ஒத்துக்கிறேன் நான். அது இன்னும் அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய நடைமுறையிலேருந்து பார்க்கணும். முதல்ல அவர் 96 முதலமைச்சர் ஆனதுலேருந்தே அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிஇஓவாக தான் தன்னை கருதிக்கிட்டார். ஐடென்டி கார்டு போட்டுக்கிட்டு தலைமைச் செயலகத்துக்கு போக ஆரம்பித்த முதல் முதலமைச்சர் அவர் தான். அவர் மாநிலத்தை வந்து ஒரு கம்பெனி மாதிரி நடத்த ஆரம்பித்தார். அதில் நிறையா விமர்சனங்களும் உண்டு. அதனால தான் அங்கே ஆட்சி மாற்றம் வந்தது. இதையும் நம்ம கவனிக்கணும். வெளிநாட்டு முதலீடு வருகின்ற ஒரே காரணத்தால் ஒரு மாநிலத்தில் தேனும் பாலும் ஓடுதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் சொல்ல வருது என்னென்னா, கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சந்திரபாபு நாயுடுவோட அணுகுமுறை வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு காட்டிய அணுகுமுறைக்கும் தமிழகத்தில் தற்பொழுது ஸ்டாலின் அரசு வந்த பிறகு காட்டக்கூடிய அணுகுமுறைக்கும் சில அடிப்படை வேறுபாடுகள் இருப்பதாக நான் அறிகிறேன். ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கண்டினியூட்டி இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ஆட்சி மாற்றம் வந்திருக்குது. இவர்கள் சில முயற்சிகளை செய்கிறார்கள், அவையெல்லாம் வந்து பாராட்டக்கூடியவை தான். எனக்கு அதில் ஸ்டாலினா முதலமைச்சர் மீதோ அல்லது டிஆர்பி ராஜா மீதோ பெரிய அளவில் ஒன்றும் குறைபாடுகளோ குற்றங்களோ எனக்கு தெரியல. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரதுக்கு அவங்க ஒரு மாடர்ன் அவுட்லுக்கோடு அவங்க வந்து இன்றைக்கி வந்து அதெல்லாம் செய்கிறாங்கன்றது எனக்கு புரியுது. டிஆர்பி ராஜா
ஒரு யங் பாலிட்டிஷியன் அவர் வந்து அத்தகையவர்கள் வந்து தொழில்துறையில் வரதுன்றதெல்லாம் வந்து ஸ்டேட்டுக்கு நல்லது தான், நான் அப்படி பார்க்குறேன், குறைகள் இருந்தாலும். பட் எங்கே இவங்க கோட்டை விடுறாங்கன்னா டூ மச் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரங்களை பெரிய அளவில் தேடிக்கிறது, மார்த்தட்டிக்கிறது. அவன் ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்கிற ராஜாவை நான் கேட்குறேன், இங்கே முதலீடு பண்ண வரக்கூடிய ஒரு நிறுவனத்தோட நிர்வாகிக்கு நெருக்கடி நீங்கள் உண்டாக்குறீங்கல்ல, உங்களுக்கு தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரியல, அல்லது ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சும் உங்களுடைய குறுகிய சீப் பாலிட்டிக்ஸ்க்காக நீங்கள் அவனை கொண்டு வந்து இங்கே மாட்ட விட்றீங்க. ஏங்க சம்மந்தப்பட்ட நிறுவனம் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு அவமானம் இல்லையாங்க? அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, த கவர்மெண்ட் ஹாஸ் இட்ஸ் எக் ஆன் இட்ஸ் ஃபேஸ்னுவாங்க. இதே மற்ற மாநிலமாக இருந்தால் நான் மீடியாவும் எதிர்க்கட்சியும் நாராக கீழ்ச்சிருக்கும் ஆளுங்கட்சி. இங்கே மீடியா கொலாப்ஸ், 90% மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்குது, எதிர்க்கட்சிகள் கம்ப்ளீட்லி கொலாப்ஸாக இருக்காங்க. அதனால் இவங்க வண்டி ஓடுது. ஃபண்டமெண்டல் ஃப்ளான்வாங்க, அடிப்படை தவறு இது டிஆர்பி ராஜா கிட்ட இருக்குது, மாநில அரசுக்கிட்ட இருக்குது. இதே இந்த சட்டமன்ற கூட்டத்தோட முதல் நாளான அன்று கரூர் சம்பவத்தை பற்றி பேசப்பட்டது. அது வந்து எல்லா ஊடகங்களிலும் விவாதமானது. தொடர்ந்து 3 நாட்களாக பல்வேறு பிரச்சனைகள் பேசப்பட்டாலும் இப்போ வரைக்கும் வந்து கரூர் சம்பவத்தை பற்றி தான் விவாதங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? அது தீராத பிரச்சனை தான், இன்னும் 1 மாதம் கூட முடியல. அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்ட பிறகு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அதுக்கு பிறகு தான் அவங்க அசம்பிளியை கூடுது. திங்கக்கிழமை 13ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், 14ஆம் தேதி ஹவுஸ் கூடுது. 14ஆம் தேதி வந்து இறந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு ஒத்தி வச்சுட்டாங்க. 15, 16, 17 தான் 3 நாள் தான் நடந்தது. அஸ் யூஷுவலாக கவர்மெண்ட் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கிறாங்க. பட் கவர்மெண்ட் இஸ் ஆன் இட்ஸ் பேக் ஃபுட், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அரசு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அகைன் எதிர்க்கட்சிகளால் வந்து இதை வந்து அசம்பிளிக்குள்ளே அந்த ஃபாரமில் அந்த விஷயத்தில் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசிட்டாங்க. எனக்கு கரூர் விஷயத்தில் ஏடிஎம்கேயோட பர்ஃபார்மன்ஸ் ஐ கேன் சே குட், இட்ஸ் நாட் ஃபேர் ஆர் பெட்டர், இட்ஸ் ரியலி குட். ஏன்னா அந்த ஃபாரமில் என்ன பேசணுமோ அதை பேசிட்டாங்க. அவங்க வந்து அரசாங்கம் வழக்கம் போல் கம்பி கட்டுற வேலையை செய்து கொண்டிருந்தது, எல்லா கவர்மெண்ட்டும் அதான் செய்யும், அதை தான் அவங்களும் செய்கிறாங்க. கரூர் இஷ்யூ வந்து அகைன் 26 எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக தான் மாறப்போகுது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கொடுமையாக நகைச்சுவையா அல்லது வந்து கொடுமையான நகைச்சுவையாக எனக்கு தெரியல. ட்ராஜடியாக காமெடியாக காமெடியான்னு தெரியல. இந்த சம்பவத்துக்கு யார் காரணமோ அவர் சீன்லேயே இல்லை. அவர் இல்லாமல் எல்லாரும் சம்பவத்தை பற்றியும் பேசுகிறாங்க, அதோட அதிகமாக அவரை பற்றி பேசுகிறாங்க. விஜயை பற்றி விஜயை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. விஜய் தரப்புன்ற ஒன்று இன்றைக்கி இல்லாமல் போச்சு. ஒன் சைடாக தான் நரேட்டிவ் போயிட்டுருக்குது. அதுக்கு காரணம் விஜய் தான். அவர் கரூருக்கு போகிறேன்னு டிஜிபி கிட்ட பர்மிஷன் கேட்டார். அதில் அவர் விதித்த நிபந்தனைகள்லாம் ஜனாதிபதி பிரதமர் கூட அந்த மாதிரியான பாதுகாப்பு இருக்காது. 1 கிலோமீட்டருக்கு க்ரீன் காரிடாரு, 0 க்ரௌடு டாலரன்ஸு, ஐடி கார்டு இல்லாமல் யாரையும் விடக்கூடாது, லாட்டி சார்ஜ் பண்ணுங்கள் மாரி வந்தால், குறிப்பாக மீடியா விடக்கூடாது, இதெல்லாம் ஒரு நிபந்தனை போட்டிருக்காரு. லோக்கல் எஸ்பியை கான்டாக்ட் பண்ண சொல்லி சொன்னாங்கன்னு இதெல்லாமே அகைன் தகவலாக வருது. அதிகாரப்பூர்வமாக எதுவுமே கிடையாது. விஜய் சைட்லேருந்தும் இல்லை, கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லை, டிஜிபி சைட்லேருந்து. இப்போ அடுத்த வாரம் தீபாவளி முடிஞ்சோன்னா போவாருன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. ஸோ இது ஒரு ஜனநாயக அற்புதம் தான் நம்ம பார்க்கணும். இந்த மக்களே இதை கடந்த அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு நினைக்கும் போது மறுபடியும் இந்த தமிழக அரசு அதை வந்து இழுத்து ஞாபகப்படுத்துதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன். அது போனவர்கள் அத்தனை பேரும் அரசியல் சார்பு நிலை கொண்டவர்கள், திமுக ஆதரவு, பாஜக எதிர்ப்பு நிலை கொண்டவர்கள். இத்தகைய உண்மை அறியும் குழுக்களுடைய நம்பகத்தன்மை என்பது என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை நாம் ஒதுக்கி தள்ளி கடந்து போகலாம். பெரிதாக அதை பற்றி பேச வேண்டியதில்லை. அந்த உண்மை அறியும் குழுவுக்கு எந்த சட்ட அங்கீகாரமும் கிடையாது. அந்த உண்மை அறியும் குழுவில் போனவர்கள் அவர்கள் அனைவருமே அடிப்படையில் திராவிட இயக்க திமுக ஆதரவாளர்கள், பெரியாரிஸ்டுகள், அவர்கள் பிஜேபி எதிர்ப்பாளர்கள். அப்படி இருக்கும்பொழுது அவர்களுடைய குழுவுக்கு எந்த விதமான ஒரு நம்பகத்தன்மையும் பொதுவெளியில் இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கவர்மெண்ட் அந்த நரேட்டிவை செட் பண்ண விரும்புது. கரூர் விஷயத்தில் ஒரே ஒரு நரேட்டிவ் தான் இருக்கணும்னு கவர்மெண்ட் விரும்புது. அதனால் அதில் பல முனைகள் இன்னும் தாக்குதல்களை தொடுக்கிறார்கள். அதில் ஒன்று தான் இதெல்லாம். இது அவர்களுக்கு எதிராக மாறிடுச்சு. இல்லை, இப்போ திருப்பியும் இது போன்று மறுபடியும் செய்ய அவர்களுக்கு எதிராக மாறுதுன்னு அது புரியாம தான். அது நல்ல பாயிண்ட். அதாவது தொடர்ந்து இதை மக்கள் மன்றத்தில் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே விதமான நெரேட்டிவை நீங்கள் திரும்ப திரும்ப செட்டப் பண்ணும்போது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் அது உங்களுக்கு எதிராக திரும்பும். ஒரே விதமான நேரேட்டிவ் தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான நேரேட்டிவை செட்டப் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்க அரசு இயந்திரம், பணபலம், மீடியா பலத்தை வச்சு பண்ணும்போது அது உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். அரசாங்கமோ அல்லது இத்தகைய உண்மை அறியும் குழுக்களோ குறைஞ்சபட்சம் சார்பு நிலை இல்லாதவர்களை அனுப்பணும். யாராவது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அரசியல் சார்பு இல்லாதவராக இருக்கணும். அதாவது அரசியல் சார்பு எல்லாருக்குமே இருக்குங்க, ஆனால் பச்சையாக அரசியல் சார்போடு செயல்படக்கூடியவங்க. இந்த போயிட்டு வந்தவங்கெல்லாம் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக எனக்கு தெரிஞ்சு தெளிவாக ஒரு தலைப்பட்சமான அது சரி தப்பு நான் சொல்ல விரும்பலைங்க. அவங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, பாலிடிக்ஸ் இருக்குது. அத்தகைய மனிதர்கள், அத்தகைய ஆளுமைகள் போய் பேசுகிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அரசாங்கத்துக்கு முட்டு தான் கொடுப்பாங்க. எல்லாரும் விஜய கழுவில் ஏற்றுற மாதிரி இவங்களும் விஜய கழுவில் ஏற்றுறாங்க.
பிரச்சனைக்கு இன்னொரு கோணம் உண்டுன்றதை பற்றின கவலை வந்து சிவில் சமூகத்துக்கும் இல்லை. இன்றைக்கி விஜய் தான் தப்பு பண்ணார் நானும் நம்புகிறேங்க, விஜய் தான் மூல குற்றவாளி நானும் அதை தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு மீடியாவாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னும் போது there is another part of it. இன்னொரு கோணம் உண்டு பிரச்சனைக்குன்றதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள மறுக்கிறீர்கள். ஒரே மாதிரியான நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான நரேட்டிவை நீங்கள் நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்பினா அது உங்களுக்கு எதிராக போகும். பப்ளிக் பர்செப்ஷனில் இந்த சம்பவத்தால் விஜய்க்கு ஆதரவு குறையவில்லை, மாறாக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. இந்த அரசாங்கம் இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது மூலமாவது பழிய ஓரளவாவது 0.5% 1/4% தொடச்சிக்கலாம். மாறா தினமும் அதை நினைவுபடுத்துவதன் மூலம் நீங்கள் சொன்னது போல அரசாங்கம் தனக்கு தானே சவக்குழியை தோண்டிக் கொள்கிறது. ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் ஏற்றப்படும், அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் வந்துட்டு ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எதிர்பார்த்தோம் நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க பண்ணுவாங்கன்னு. ஆட்சி முடிகிறப்பல தான் குழுவே அமைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்? தள்ளி போடுகிறது, தட்டி கழிக்கிறது அரசு. இவங்களோட தேர்தல் அறிக்கையில் இவங்க மேனிஃபெஸ்டோவில் இவங்க சொல்லிட்டு செய்யாமல் விட்ட பல விஷயங்களில் ஒன்று ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டம் ஏற்றோம்னு காற்றுல பறந்தது. இதே சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் தேவையில்லை என்று சொன்னார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆணையத்தை போடுறாங்க. நேரடியாக சட்டம் முன்வடிவை கொண்டு வந்திருக்க வேண்டிய அரசு இதை தள்ளி போடுகிறது. சிபிஐ வரவேற்றிருக்காங்க. ஆக்சுவலாக சிபிஎம் தான் இந்த முன்மொழிவை தமிழக அரசு கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணம். சிபிஎம்மோட தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் சிபிஎம்மோட நம்முடைய மாநில செயலாளர் பே சண்முகம், அவருக்கு முன்னால் இருந்த பாலகிருஷ்ணன், சிபிஎம்மோட தோழர்கள் ஆஸ் அ பார்ட்டி சிபிஎம்மும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் தொடர்ச்சியாக எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக தான் அரசு இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் நேரடியாக சட்ட முன்வடிவை கொண்டு வராமல் ஒரு குழுவை போட்டதுன்றது வந்து காலங்கடத்தும் நடவடிக்கை. இப்படி ஒரு குழுவை போடும்போது ஒரு கால நிர்ணயம் சொல்லுவாங்க, இத்தனை மாதங்களுக்குள்ள அவங்க அறிக்கை கொடுக்கணும்னு. அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இப்போ இந்த அரசாங்கத்தோட ஆயுள் காலம் பிப்ரவரியோட முடியுது. மார்ச் 1ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இட்ஸ் அ லேம் டக் கவர்மெண்ட் ஆல்ரெடி. அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியோட இறுதி காலத்தில் இருக்கிறது திமுக அரசு. இப்போ கடைசி கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு குழுவை போடுறீங்கன்றது தட்டி கழிக்கும் வேலை, காலந்தாழ்த்தும் வேலை. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இதில் ஒரு தயக்கம் வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து திமுகவுக்கு இருக்கிறதுக்கு காரணம், இந்த சட்டம் கொண்டு வந்தால் இடைநிலை சாதிகளின் வாக்குகள் போய்விடும் என்று திமுக அஞ்சுகிறது. திமுக அண்ணா திமுக 2 பேருக்குமே ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டம் கொண்டு வருவதில் விருப்பம் கிடையாது. ஆனா அதிமுக வந்து நாங்க சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லல. அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்க எல்லா விஷயத்துலயும் அவங்க தெளிவா இருக்காங்க. பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணுன்றது திமுகவுக்கு தான். அண்ணா திமுக ஓப்பனாவே பிஜேபியோட போயிட்டாங்க. ஓப்பனாவே வந்து அவங்க வந்து இப்போ சாஃப்ட் இந்துத்துவ லைன் எடுத்துட்டாங்க. இப்போ கூட சாதி பேரை நீக்குன்றது நாங்கள் வந்தோன்னா அந்த ஜீவோவை எடுத்துருவோன்றாரு எடப்பாடி. ஓப்பனாக இருக்காங்க. இவங்க வந்து நான் பேசுறது ஒன்று, செயல்பாடு ஒன்று. குழு அமைக்க வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது? நான் கேட்குறேன். அரசு எடுக்க வேண்டிய முடிவு, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டிசிஷன். அப்படின்னா வந்தவுடனே நீங்க போட்டிருக்க வேண்டியது அவசியமே இல்லைன்னு எதற்காக இதே சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொன்னார்? இதை கேட்க நாதி இல்லை உங்களுக்கு. ஆதிக்க இடைநிலை சாதிகளுடைய வாக்குகளை தங்களிடம் இருந்து பிரித்து விடும் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது, அந்த கவலை இருக்கிறது. அதுதான் காரணம். இட்ஸ் வெரி சிம்பிள். எனவே இப்போ அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து தலித்துகளோட ஓட்டும் வேணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தே வாண்ட் த கேக் அண்ட் ஈட் இட் டுன்னுவாங்க. ஸோ அவங்க எல்லா தரப்பு மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்தணும், ஜெயிக்கிறதுக்கு எலெக்ஷனுக்கு தான் வழி நினைக்கிறாங்க. அதோட ஒரு விளைவு தான் வந்து இந்த ஆணையம். என்னை பொறுத்தவரையில் இது ஏமாற்றம் அளிக்கக்கூடியது. அரசு தன்னுடைய எந்த தலித் ஆக்டிவிஸ்ட்டும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. மனித உரிமைகளில் ஆர்வம் உள்ளவர்களும் வந்து இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா நேற்றைக்கு முதலமைச்சர் பேசும்பொழுது இந்த ஆணையம் சம்பந்தமாக அவர் தெரிவித்த அத்தனை கருத்துக்களும் சிறப்பானவை. இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான எல்லா நியாயங்களும் இருக்கின்றன என்பதை முதலமைச்சரை தெளிவுபடுத்துகிறார். இதை தெளிவுபடுத்தும் போது என்ன தோன்றதுன்னா, இது 4 வருடங்களாக ஆட்சியில் இருக்கும் போதே இது நீங்க பண்ணிருக்கலாமே, அப்ப ஏன் வந்து இது தேவையில்லைங்கிற ஒரு வார்த்தை விட்டீங்க? ஆனா எதிர்க்கட்சியா இருக்கும் போது நாங்க கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. அப்ப இவ்வளவு எதிர்க்கட்சியா இருக்கும்போது கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டோல கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு முதலமைச்சரான பிறகு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நீங்க வந்து பண்றீங்கன்னா இது தேர்தலை மனசுல வச்சது. தலித் ஓட்டை கவர்றதுக்கு ஆணையம், சட்டம் இயற்றாமல் இருக்கிறது இடைநிலை சாதிகளை குஷிப்படுத்துறதுக்கு. வெரி சிம்பிள். தலித்துகளை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்கள் ஏன் தனி சட்டம் கொண்டு வரல? இது ஆணையம் அமைச்சிட்டாங்க. இடைநிலை சாதிகளை பொறுத்த வரைக்கும் ஏன் கொண்டு வரீங்க? இல்லைங்க கொண்டு வரலங்க, ஆணையம் தாங்க அமைச்சோம். ஸோ அவங்க எல்லோருக்கும் நண்பர்களாக இருக்க விரும்புகிறார்கள். இது எந்த அளவுக்கு தேர்தலில் அவர்களுக்கு பலன் கொடுக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டூட் வெற்றி நடை போடுகிறது. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts.